சுமார் 40 ஆண்டு காலம் தொடர்ந்து பெரும்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராகவும் செயலாற்றி வருகின்றோம். அங்கே தலைமை சரியில்லாத காரணத்தால் மக்கள் போற்றும் மக்கள் தலைவர் புரட்சி தளபதி அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையேற்று இன்று நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளோம். சுமார் எங்களது தலைமையில் 2000 பேருக்கு மேல் தாவேக்கால் இணைய உள்ளார்கள். தமிழக முதல்வர் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலே சொல்லிவிட்டார், குதிரை பேரமும் இல்லை, எந்த பேரமும் இல்லை என்று சொல்லிவிட்டார். இதுல குதிரை பேரத்துலாம் வழியே இல்லங்க. அவர்கள் தோர்த்து விட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்த உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். நடைபெறுகின்ற இடைத்தேர்தல் வந்தால் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதல்வர் அவர்கள் யாரை வேட்பாளர்கள் நிறுத்தினாலும் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். மக்கள் அவர்களை வெற்றி பெற வைப்பார்கள் என்று இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திமுகவும் அதிமுகவும் இணைந்தால் அவர்களுக்கு தான் நட்டமே ஒழிய தமிழக வெற்றி கழகத்துக்கு நட்டம் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதல்வர் அவர்கள் கூடுதலாக இன்னும் எவ்வளவு தொகுதி ஜெயிக்க போற நீங்க பாருங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி கோட்டை பக்கம் வர முடியாது. நிரந்தர முதலமைச்சர் நம்மள புரட்சி தளபதி தான் அவர்கள். நாங்கள் சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி பெரும்பாக்கம் ஊராட்சியில் எனது தந்தையார் காலத்திலிருந்து சுமார் 40 ஆண்டு காலம் தொடர்ந்து பெரும்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராகவும் செயலாற்றி வருகின்றோம். இப்பொழுது நம்முடைய பட்டினப்பாக்கத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு நிரந்தர முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் மாண்புமிகு புரட்சி தளபதி ஸ்ரீ விஜய் ஜோசப் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியிலே இந்த இணைப்பு விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இணைப்பு விழாவில் நாங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றி வந்தோம். அங்கே தலைமை சரியில்லாத காரணத்தால் மக்கள் போற்றும் மக்கள் தலைவர் புரட்சி தளபதி அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையேற்று இன்று நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளோம். என்னுடன் எனது மனைவியும் பெரும்பாக்கம் ஊராட்சி மன்றத்தின் தலைவருமான திருமதி சுகாசினி ரங்கராஜன் பாலு அவர்களும், அதே போன்று எனது நண்பர்கள் சுமார் 20 பேர் இன்று இணைந்துள்ளோம். இந்த நிகழ்ச்சியிலே கழகத்தின் பொதுச் செயலாளர், ஊரகம் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு புஷ்டி ஆனந்த் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் பணியின் காரணமாக அவர் வரவில்லை. நிச்சயமாக இன்னொன்று நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஸ்ரீநாத் அவர்கள் கலந்து கொண்டார். அவர்கள் தலைமையில் இப்போது நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இதைத் தொடர்ந்து கழகத்தின் பொதுச்செயலாளர்களை நாங்கள் சந்திப்போம். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலருமான அருமை சகோதரர் ECR சரவணன் அவர்களையும் நாங்கள் சந்திப்போம். பெரும்பாக்கம் ஊராட்சியிலே சுமார் எங்களது தலைமையில் 2000 பேருக்கு மேல் இணைய உள்ளார்கள், தாவேக்கால் இணைய உள்ளார்கள். ஆகையால் நம்முடைய பொதுச்செயலாளரிடத்திலே அவருடைய தேதி வாங்கி அவர் எந்த தேதியை குறிப்பிட்டு சொல்கிறார்களோ அந்த தேதியிலே பெரும்பாக்கத்தில் பெருவிழாவாக நடத்த உள்ளோம். நாங்கள் இந்த கழகத்தில் இணைந்ததற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் உளமாற நன்றி கூறுகிறோம். அதிமுக தொடர்ந்து சொல்லப்படுகிறது குதிரை பேரம் காரணத்தினால்தான் தன்னுடைய அதிமுக கட்சி வேற மாற்று கட்சியாக தாவேக்கால் இணைந்து வராது எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நமது தமிழக முதல்வர் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலே சொல்லிவிட்டார், குதிரை பேரமும் இல்லை, எந்த பேரமும் இல்லை என்று சொல்லிவிட்டார். இதில் குதிரை பேரத்துலாம் வழியே இல்லைங்க. அவர்கள் தோர்த்து விட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடாக யாரு மேல பழிய சுமத்த வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள். இப்ப திமுக மேல பழி சுமத்த முடியாது. ஆட்சியில் இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தை தான் அவர் கூட சொல்ல வேண்டும். அதுதான் சார், குதிரை பேரன்றதுக்கெல்லாம் வழியே இல்லை சார். மக்கள் நம்முடைய தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் தமிழக முதல்வராக வர வேண்டும் என்று மக்கள் ஆசைப்பட்டார்கள், விருப்பப்பட்டார்கள். அதன் எதிரொலிதான் தமிழகத்தின் முதல்வராக நம்முடைய முதல்வர் வந்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் பெரும்பான்மைக்கு இல்லாத சில காரணத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்த உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். இப்போ நடைபெறுகின்ற இடைத்தேர்தல் வந்தால் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதல்வர் அவர்கள் யாரை வேட்பாளர்கள் நிறுத்தினாலும் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். மக்கள் அவர்களை வெற்றி பெற வைப்பார்கள் என்று இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ அடுத்தது திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளும் ஒன்றிணைறதுக்கான விஷயங்களும் போயிட்டு இருக்குன்னு திமுக அதிமுக இணைந்தால் தாவேக்கா இருக்காது அப்படின்ற ஒரு கருத்துக்கள் போயிட்டு இருக்கு சார். திமுகவும் அதிமுகவும் இணைந்தால் அவர்களுக்கு தான் நட்டமே ஒழிய தமிழக வெற்றி கழகத்துக்கு நட்டம் கிடையாது. தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுங்களா? அனைத்து இந்த அண்ணா திராவிட கழகம் ஆரம்பிக்கிறது எதுக்காகனா திமுக தான் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்தார். இப்போ அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் சார் அது அவருடைய வலுவிழந்து போவாங்க. தமிழக வெற்றிக்காக இன்னமும் மேல் ஒழுங்கு தான் போவாங்க ஒழிய மக்கள் இன்னும் ஆதரவு இப்போ 108 தான் கொடுத்துருக்காங்க, புரிஞ்சுங்களா? இவனுங்க ஒன்று சேர்ந்தாங்களே 2 பேருமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதல்வர் அவர்கள் கூடுதலாக இன்னும் எவ்வளோ தொகுதி ஜெயிக்க போகிறார் நீங்கள் பாருங்கள். மக்கள்
தொடர்ச்சியாக இனிமேல் புரட்சி தலைவர் உள்ளவரை எப்படி திமுகவும் இந்த கோட்டை பக்கம் விடலையோ அதே போல புரட்சி தளபதி அவர்கள் இது போல் இனி ஒரு காலங்களில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி கோட்டை பக்கம் வர முடியாது. நிரந்தர முதலமைச்சர் நம்மளோட புரட்சி தளபதி தான் அவர்கள். அன்போடு தெரிந்து கொள்கின்றேன். தாவேகா வந்து நிரந்தர தாவேகாவா மாறும் அப்படின்னு சொல்றது உங்களோட கருத்து என்ன? திடீரென இந்த கட்சி மாறுற காரணம் என்ன? தமிழக வெற்றி கழகம் நிரந்தரமாக இனிமேல் மக்கள் பணியை செய்வார்கள். மக்களுக்காகவே இந்த இயக்கம் இயங்கும். இனிமேல் திமுக அதிமுக வேலையே இல்லை. புரியுதுங்களா? தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இங்கே வேலை. அவர்கள்தான் மக்கள் வாக்களிப்பார்கள். மக்கள் அவர்கள் தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுதான் நான் சொல்லிட்டேன் சார், ஏற்கனவே தலைமை சரியில்லை. புரியுதுங்களா? இனிமேல் நம்மளோட புரட்சி தளபதி தான் மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அவரோட கரங்களை எத்தனையோ கரங்கள் வலுப்படுத்துது. எங்கள் கரங்களும் சேர்ந்து எங்களுடைய புரட்சி தளபதி அவர்களை வலுப்படுத்தி மென்மேலும் அவரை உயர நாங்கள் பாடுபடுவோம் என்பதை நேரத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், நாங்கள் பொறுப்பை எதிர்பார்த்து வரல. புரியுதுங்களா? புரட்சி தளபதி வழியில் மக்கள் பணி செய்கிறாரு. அவரோட இணைந்து நாங்கள் மக்கள் பணி செய்யறதுக்காக தான் நாங்கள் இந்த இயக்கத்தில் இருந்திருக்கோம் வழியே பொறுப்பை எதிர்பார்த்து நாங்கள் எதுவும் வரல. நன்றி. தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பாக மீனவ நண்பர்களுக்கு இந்த 15ஆம் தேதி 7வது மாதம் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அன்பு அண்ணன் ஸ்ரீநாத் அவர்களை கொண்டு அநேகருக்கு இன்றைக்கு நலத்திட்ட உதவிகளை சிறப்பாக செய்து முடித்துள்ளோம் என்பதை நியூஸ் 7 சேனல் வழியாக மற்ற சேனல் வழியாக நான் சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நடந்து கொண்டிருக்கிற பொற்கால ஆட்சி, தளபதி விஜய் அவர்களின் ஆட்சி, கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என்று எல்லா மதத்தினருக்கும் மிக சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்கும் பெண்களுடைய பாதுகாப்புக்கும் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கும் ஏற்ற ஆட்சியாக, துணையின் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நலத்திட்ட உதவிகள் இன்றைக்கு மீனவ மக்களுக்கு அருவாமனை, அன்னக்கூடை, அது மட்டுமல்லாமல் மீன் பிடிக்கிற மீனவர்களுக்கு மீன் வலையை கொடுத்திருக்கிறோம். எல்லாருக்கும் கொடை கொடுத்திருக்கிறோம். மட்டுமல்லாது வந்த அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி உணவு வயிறார உணவளித்து திருப்தியாக அனுப்பியிருக்கிறோம். அமைச்சர் மிகவும் சந்தோஷமாக இருந்தார். தாவேக சொந்தங்களும் சந்தோஷமாக இருந்தார்கள். பொதுமக்களும் சந்தோஷமாக இருந்தார்கள். என்னுடைய அன்பு நண்பர் திரு பாலு அவர்கள் இன்றைக்கு தாவேகாவிலே 40 ஆண்டு கால ஆட்சியிலே இருந்தவர். இன்றைக்கு தன்னை அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டு நான் நம்புகிறேன் மறுபடியுமாக அதே பெரும்பாக்கத்திலே ஊராட்சி மன்ற தலைவராக தாவேகாவில் முக்கிய பிரமுகராக அண்ணன் ஸ்ரீநாத்தோடு செயல்பட்டு அவர் நிச்சயமாய் ஒரு பதவியிலே வல்லமையோடு செயல்படுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.